வணக்கம். 2026 பிறக்க இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றன. நகரமே மின்னொளியில் ஜொலிக்க ஒரு சிறிய குடிசையில் ரவியும் செல்வியும் அமர்ந்திருந்தனர். அன்று இரவு அவர்கள் வீட்டில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அப்பா, எல்லோரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, நாம் ஏன் வாங்கல என்ற மகளிடம், வானத்தில் வெடிக்கிற சத்தம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஆனால் உன்னோட படிப்புக்காக நான் சேமித்த பணம் தான் நிலா நமக்கு உண்மையான பட்டாசு என்றான் ரவி. தையல் இயந்திரம் வாங்கி மகளை பெரிய பள்ளியில் சேர்க்க வேண்டும் நம்பிக்கையில் செல்வி தன் சேமிப்பை மேஜையில் கொட்டினாள். வெளியே ஹாப்பி நியூ இயர் என்று முழக்கம் கேட்டது. ரவி தன் மகளிடம் பென்சிலை கொடுத்து, உன் கனவுகளை வரைய ஆரம்பி என்றான். பணம் இல்லாதவர்களின் புத்தாண்டு ஆடம்பரத்தில் இல்லை, அடுத்த தலைமுறையின் சேமிப்பிலும் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப், லைக் செய்யவும்.